எங்களுடைய வீடியோக்களை தயவு செய்து ஸ்கிப் செய்யாமல் புரியும்படி முழுவதும் கேளுங்கள். இந்த வீடியோவின் வார்த்தைகள் உங்கள் மனதை தொடுமானால் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். எங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுபோல எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய தேவன் நமக்கு முறைப்படி தேவனுடைய வார்த்தையை தந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின்படி இன்று 12வது செய்தி என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆமென். 12வது செய்தியை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். இந்த உலகத்தில் மனுஷனை வஞ்சிக்கிற விதமாக பிசாசுகளும் அசுத்தாவிகள் என்று சொல்லப்படுகிற வஞ்சிக்கப்பட்ட ஆவிகள் சுத்தி கொண்டு தெரிகிறது. நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம். ஒரு மனுஷனுடைய மரணத்திற்கு பின்பு அவனுடைய ஆவி ஆத்துமா உலகத்தில் அலைந்து தெரியாது என்பதை வேத வசனத்தின் சாட்சியோடு நாம் அதை புரிந்து கொண்டோம். இனி யாராவது நம்மிடம் வந்து இப்படி செத்த ஆவி ஒன்றை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அவனை செருப்பை கலத்தி என்ன செய்யணும்? அடித்து விரட்டணும். ஆமென் சொல்லு. இல்லைங்க பச்சை மட்டை எடுத்து அவனை அடித்து விரட்டணும். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு பிடித்திருக்கிறது உண்மைதான். அசுத்தாவிகள் என்று சொல்லப்படுகிற இந்த பொல்லாத விழுந்து போன தூதர்கள், வஞ்சிக்கப்பட்டு போன பிசாசுகள், சாத்தான்கள் நம்மை சூழ்ந்து கொள்கிறது உண்மைதான். ஆனால் மரணப்பட்டவனின் ஆவி என்ன செய்யாது? நம்மளை உபத்திரவம் பண்ணாது. அதுக்கு ஜீவன் உண்டு, அதுக்கு பாடு உண்டு என்று அவர்களுடைய கிரியைக்கு தக்க பலனை அங்கு அடைந்து கொண்டிருப்பார்கள். இன்று பிசாசுகளுடைய தன்மைகளை பற்றி நாம் ஒவ்வொரு தன்மைகளையா நாம் தியானிக்க போகிறோம். ஆமென், ஆமென். இன்று தியானிப்பதற்காக கர்த்தர் தந்த அவனுடைய குண அதிசயங்கள் ஒன்று, பிசாசுகள் பொல்லாதவைகள். பிசாசுகள் பொல்லாத ஆவி உடையவர்கள். பிசாசுகள் பொல்லாத சுபாவம் உடையது. இன்றைய தலைப்பு பிசாசுகள் பொல்லாதவைகள். ஆமென் சொல். ஆமென். நியாயாதிபதிகள் புஸ்தகம் அதன் 9வது அதிகாரம், நியாயாதிபதிகள் புஸ்தகம் அதன் 9வது அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்க கேட்போம். அபிமெலேக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் நடுவே. 9வது அதிகாரம் 23, 24. அபிமெலேக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பண்ணினார். வாசி 25, 24. யெருபாகாலின் 70 குமாரருக்கு செய்யப்பட்ட கொடுமை வந்து பலித்து அவனுடைய இரத்த பலி அவர்களை கொண்ட அவருடைய சகோதரனாகிய அபிமெலேக்கு மேலும் தன் சகோதரனை கொண்ட சீகே மனுஷர் மேலும் சுமரும்படியாக பெரிய மனுஷர் இரண்டகம் பண்ணினார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. ஆமென், ஆமென். பிசாசானவன் பொல்லாப்பை உண்டு பண்ணுகிற ஆவி என்று இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொல்லாப்பு, பொல்லாதவை என்கிற பிரகாரம் மனுஷனுக்கு பொல்லாப்பை செய்வதற்கு அவன் ஏக மனதோடு பொல்லாத சுபாவத்தோடு இருக்கிற பிசாசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள்,
பொல்லாத ஆவியுடைய பிசாசுகள் எப்பொழுதும் மனுஷனை வஞ்சிக்கலாம், எப்பொழுதும் மனுஷனை துன்மார்க்க வழியில் நடத்தலாம் என்று அதனுடைய நேரங்காலத்தை அவன் கவனமாக பார்த்து கொண்டே இருப்பான். ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய மகத்துவத்தினால் நடக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை, கிறிஸ்தவ பிள்ளைகளை அவன் தொட முடியாது என்பது நமக்கு தெரிந்த உண்மை. அதனால் தேவனுடைய ஆவி அவனை விட்டு விலகும்படியாய், தேவனுடைய அன்பு அவனை விட்டு விலகும்படியாய் அவன் மனுஷனுடைய இருதயத்தை சிந்தனையினாலும் செயல்பாடுகளினாலும் தூண்டிவிட்டு கர்த்தருடைய உத்தரவுக்காக அந்த மனுஷனை பாதாளத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக, அக்னியும் கந்தகம் எரிகிற நரகத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக, புழுவும் பூச்சியும் போர்வையாக இருக்கிற நரகத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக இந்த பொல்லாத சாத்தான், பொல்லாத ஆவி அவன் தருணம் பார்த்து கொண்டே இருப்பான். அதுதான் அமலேக்குக்கும் நடந்த ஒரு காரியம். அமலேக் என்பவன் 3 வருஷம் அரசாண்டான். அவன் அந்த அரசை பிடிப்பதற்கே அவனுடைய சகோதரர்கள் 70 பேரை கொன்று குவித்தான். தேவனுடைய சித்தம் அவன் அரசாட்சி செய்கிறது அல்ல. ஆனால் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக தன்னுடைய சகோதரன் என்று சொல்லப்படுகிற 70 பேரை கொன்று அந்த ராஜபீடத்தில் அவன் அமர்ந்திருந்தான். இது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக இருந்தது. அந்த 3 வருஷம் அமர்ந்திருந்தது மட்டுமல்ல, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும், பாகாலுடைய மேடைகளை அமைப்பதும், பாகால்களை வழிபடுவதும், பொல்லாத செய்கைகளையும், விபச்சாரம், மதுபானம், குடிவரை, களியாட்டம் என்கிற கேளிக்கை விடுதிகளை அமைப்பதும், சாபமான செய்கையை செய்து கொண்டிருந்தார். கர்த்தர் அவனை விட்டு வைத்துக் கொண்டே இருந்தார் 3 வருஷம். ஏனென்றால் மனம் திரும்ப பல தருணங்களை கொடுத்தார். மனம் திரும்பி உணர்வுள்ள இருதயமுடைய பல தருணங்களை கொடுத்தார். ஆனால் அவன் மனம் உணர்வடையாதது நிமித்தம் கர்த்தராகிய தெய்வம் அவனுக்கு பொல்லாப்பு செய்வதற்காக இருதயத்தில் தீர்மானித்து யோசனை பண்ணின போது பொல்லாத ஆவி தேவனிடம் ஒன்று வந்து நின்றது. அப்போது பொல்லாத ஆவியிடம் அவனை பொல்லாப்பு செய்வதற்கு அனுமதியை கொடுத்தார். ஆமென், ஆமென். அப்ப இந்த அசுத்த ஆவி, பிசாசு, பேய் என்று சொல்லப்படுகிற இந்த ஆவிகள் பொல்லாப்பு செய்ய தயங்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வாசிக்கிறோம் 23வது வசனம். அபிமெலேக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வர பண்ணினார். ஆமென். என்ன ஆவி? பொல்லாப்பு. ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி, சகோதர சகோதரிகள், புருஷன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள் அன்போடு இருக்கிற அந்த நேரத்தில் அந்த குடும்பத்தின் செய்கைகள் சரியில்லாமல் இருந்தால், அந்த குடும்பத்தில் தேவனுக்கு பிரியமான சாட்சி இல்லாமல் இருந்தால், அந்த குடும்பத்தில் தேவனுக்கு பிரியமான மகத்துவம், ஆராதனைகள் இல்லாமல் இருந்தால், அந்த குடும்பத்தை குழப்பம் உண்டாக்குவதற்காக பிசாசுக்கு பொல்லாப்பு செய்வதற்கு கர்த்தர் அனுமதிப்பார் என்பதை இந்த அமலேக்கின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். அமலேக்குக்கு கர்த்தர் இந்த பொல்லாத ஆவியை அனுப்புது, அதற்கு பெர்மிஷன் கொடுத்தது காரணம், அவன் தன் சகோதரர்களுக்கு பொல்லாப்பு செய்து, அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் அரசாட்சியை பிடித்தான். 3 வருஷம் ராஜாவாக இருந்தான். அதில் இருந்து அவனுக்கு பொல்லாப்பு உண்டாகி அவன் விழுந்து போய் மடிந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இப்படி இந்த பேய் பிசாசுக்கு பொல்லாப்பு செய்யக்கூடிய ஒரு குணம் இருந்தது. பாருங்க, அடுத்தபடியான ஒரு பொல்லாப்பு. ஆமென் சொல். ஒரு சில பொல்லாப்புகளை பற்றி இன்னும் பார்ப்போம். பிசாசு பொல்லாப்பு செய்ய அவன் கைதேர்ந்தவன், பொல்லாப்பு செய்ய தந்திரசாலி, குடும்பத்தை பிரிக்க, சபையை உடைக்க,
தேசத்தை இருளுக்குள் ஆளுகை செய்ய அவன் தந்திரசாலி. ஆமென் சொல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 16வது அதிகாரம், 1 சாமுவேல் 16வது அதிகாரம் அதன் 14, 15 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும், எப்போது ஒரு மனுஷனிடம் இருந்தது அபிலேக்க பாருங்க, கர்த்தருடைய இரக்கம் அவனை விட்டு மாறினது, கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு மாறினது. அதன் நிமித்தம் அவன் 3 வருஷம் முடிந்ததும் அவனுக்கு பொல்லாத ஆவி அவனுக்குள் அனுப்பப்பட்டது. அவன் நிர்மூலமானான். இங்கேயும் பாருங்கள், கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஆமென். அப்ப பொல்லாத ஆவி பொல்லாப்பை செய்கிறதற்காக கலங்கடிக்குமா, அலக்களிக்குமா? அப்போ ஒரு அலக்களிக்கிற ஆவி ஒரு மனுஷனை பிடிச்சிருந்தா அவனை கலங்கடிக்க செய்து அலக்களிக்கிறது என்பதை நாம் பல இடத்தில் கண்டு கொண்டிருக்கிறோம். வேதத்தின் பிரகாரமும் அது உண்மை. பாருங்கள், கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். அதனால் கர்த்தராகிய தெய்வம் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள் வந்தது. அதனால் அவன் அலக்களிக்கப்பட்டான், அவன் கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஆமென் சொல். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென். கர்த்தராகிய தெய்வம் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, பொல்லாத ஆவி உன்னை எப்போது பிடிக்கிறது என்றால் தேவனுடைய இரக்கம் உன்னை விட்டு மாறும்போது பொல்லாத ஆவி உன்னை வந்து பிடிக்குமா? நீ தீங்கு செய்கிறாய் என்றால், சாபம், பாவம், விபச்சாரம் இதயத்திலே, சிந்தனையிலே, சரீரத்திலே செய்கிறாய் என்றால், குடிவரி பாவங்கள் செய்கிறாய் என்றால், தேவனை விட்டு விலகி தேவனுக்கு ஆராதனை செய்யாமல் சமய சடங்குகளை பார்க்கிறாய் என்றால், நாள் குறிப்புகளை பார்க்கிறாய் என்றால், அஞ்ஞானம் பார்க்கிறாய் என்றால், குறி கேட்கிறாய் என்றால், தேவனுடைய ஆவி உன்னை விட்டு விலகி போய்விட்டது. வேறொரு பொல்லாத ஆவி உனக்குள்ளே கர்த்தர் அனுப்பி இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாரு 15வது வசனம். அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவரை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே என்றார். ஆமென், ஆமென், ஆமென். சவுலுடைய சரித்திரம் தெரியும். கர்த்தராகிய தெய்வம், கர்த்தராகிய தெய்வம் கர்த்தராகிய தெய்வம் தெரிந்து கொண்ட ஒரு தெய்வ மனுஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரிந்து கொண்ட ஒரு தேவ மனுஷன். கர்த்தருடைய ஆவி இருக்கும்போது அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு போனதும் அவனுடைய மகத்துவம் அவனை விட்டு, கர்த்தருடைய மகத்துவம் அவனை விட்டு விலகினதினால் குறி கேட்பதற்கு குறி சொல்லுகிற பொம்பிளையை தேடி போனான். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். பாருங்கள், பரிசுத்த ஆவி அவனுக்குள் நிறைந்திருந்த போது அவன் தீர்க்க தரிசனம் சொன்னானா? ஆமென். அப்ப பொல்லாத ஆவி வரும்போது தீர்க்க தரிசனம் அவன் மனுஷன் சொல்லுவானே, சொல்ல மாட்டானா? கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் அபிஷேகம் பெற்ற போது இந்த சவுல் பேசுகிறார். அப்ப பொல்லாத ஆவியை சவுலுக்குள் கர்த்தர் விடுகிறார்.
அப்ப இந்த பொல்லாத ஆவியினால் தீர்க்க தரிசனம் உரைப்பானா, உரைக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிறோம் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய இரக்கம் பெற்ற, தேவனுடைய மகத்துவம் பெற்ற தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை பெற்ற பிள்ளைகள் பரிசுத்த ஆவியின் பலத்தோடு தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அவருடைய பொல்லாப்பினால், அவருடைய தீய வழிகளினால், அவர்களுடைய கெட்ட சுபாவத்தினால் தேவனை விட்டு விலகி வைராக்கியமாய் சத்தியத்தில் நிலைத்திருக்காதது நிமித்தம், தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் போதிக்காதது நிமித்தம் கர்த்தருடைய ஆவி அவரை விட்டு விலகி போகும். விலகி போன போது அவருக்குள்ளே ஒரு பொல்லாத ஆவியை கர்த்தர் அனுப்புவார். அந்த ஆவி தீர்க்க தரிசனம் உரைக்கும். ஆமென். எப்படின்னு பார்ப்போமா? வாசிக்க கேட்போம். அதே 1 சாமுவேல் 18வது அதிகாரம், 18வது அதிகாரம், அதே 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 9 முதல் 12 வரை. அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காயகாரமாய் பார்த்தான். பாருங்கள், எந்நாள் முதல் கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு திரும்பி பொல்லாத ஆவி சவுலுக்குள் வந்து தேவனிடம் நிமித்தம் கேட்கிறதை விட்டுவிட்டு தேவனுடைய சமூகத்தில் உட்கார்வதற்கு பயப்பட்டு பெலிஸ்தியர் எனப்பட்ட கோலியாத்து யுத்தத்திற்கு வந்து நின்ற போது, அதுவரைக்கும் எதிர்த்து யுத்தம் செய்து பல நாடுகளையும் பல தேசங்களையும் தன் வசப்படுத்தி ஆட்சி செய்து கொண்டிருந்த சவுலோ, தேவனுடைய ஆவி அவனை விட்டு போனது நிமித்தம் இந்த கோலியாத்தை மேற்கொள்ள முடியாமல் திகைத்து கொண்டிருந்த நேரத்தில் தன்னுடைய சகோதரனாகிய மிலிட்டரியில் பட்டாளத்தில் இருந்த இந்த தாவீதுடைய சகோதரனை பார்ப்பதற்காக வந்தபோது, தாவீது வந்தபோது பெலிஸ்தியன் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை நிந்தித்துக் கொண்டிருந்ததை கண்டபோதும் கேட்டபோதும் இவனுடைய உள்ளம் கொதித்தெழுந்தது. கர்த்தருடைய ஆவி இவன் மேல் இறங்கினது நிமித்தம் சிங்கங்களையும் கரடியையும் கிழித்து போட்டு தன்னுடைய பாதத்தில் கொடுத்திருந்த, கையில் கொடுத்திருந்த ஆடுகளை பத்திரமாக பாதுகாத்தது இவனுக்கு ஞாபகம் வந்தது. அப்ப கர்த்தருடைய ஆவி இறங்கினால் இந்த பெலிஸ்தேன் என்கிற கோலியாத்தை கிழித்து போட முடியும் என்று அவன் இருதயத்தில் சிந்தித்து தேவனோடு மண்டியிட்டு கேட்டான். ராஜாவிடம் போய் சொன்னான், நான் இந்த கோலியாத்தை ஒரு குருவி சுடுகிறது போல் சுட்டு நான் அம்பினால் எய்து கீழே விழ வைக்கிறது போல நான் இவனை கீழே வைப்பேன் என்று சொன்னபோது, சிறியவனும் பட்டாளத்தினுடைய அப்பியாசங்கள் முறைகள் தெரியாதவனும் இவன் இருந்ததினால் சவுல் இவனை அனுப்புவதற்கு சிறிது இருதயத்தில் அச்சப்பட்டான். ஆனால் இவன் விடாப்பிடியால் கேட்டான். கேட்ட மாத்திரத்தில் அவன் சொன்னான், இஸ்ரவேலின் தேவன் உன்னை பாதுகாப்பார் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறான். அங்கு போற வழியில குருவியை அடிக்கிற ஒரு கவனை எடுத்தான், தன்னுடைய அடப்பாயில் போட்டான். 3 கூழாங்கற்களை எடுத்தான். 5 கூழாங்கற்களை எடுத்தான், தன்னுடைய அடப்பாயில் போட்டு விட்டான். பெலிஸ்தீன் ஆகிய கோலியாத்து வந்து நின்று இஸ்ரவேல் தேவனை நிந்தித்தான். கோலியாத்து சொன்னான், நீ நிந்தித்த தேவனுடைய மகத்துவத்தோடு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னான். கவுனை கையில் எடுத்தான், தன்னுடைய அடப்பத்தில் கையை போட்டான், ஒரு கூழாங்கற்களை எடுத்தான், நடு நெற்றியில அப்படியே சம்மட்டியால் அடிக்கிறது போல அடித்தான். அவன் கீழே விழுந்தான். தேவனுடைய ஆவி இருக்கும் போது சவுல் செய்த காரியத்தை இன்று தேவனுடைய ஆவியை பெற்ற
இந்த தாவீது செய்கிறான். இப்போது சவுலிடம் இருக்கிறது பொல்லாத ஒரு ஆவி. அதை நாம் பார்த்தோம். கர்த்தராகிய தெய்வம் அவனை விட்டு விலகினார், பொல்லாத ஆவி வந்ததென்று. இப்பொழுது ஜனங்கள் எல்லாம் அவனை தூக்கி கொண்டாடுகிறது தாவீதை. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. அதாவது 1க்கு 10 மடங்கு 10,000 பேரை கொண்டான் என்று ஜனங்கள் எல்லாம் இவனை பாடிக்கொண்டு வந்தார்கள். இதை கேட்ட சவுலுக்கு இருதயத்தில் இருந்த பொல்லாத ஆவி அவனை தூண்டப்பட்டது நிமித்தம் இந்த தாவீதோடு கசப்பான, பொறாமையான, எரிச்சலான ஒரு சிந்தனை கொண்டவனாய் இருந்தார். ஆமென். இதைத்தான் 9வது வசனத்தில் நாம் வாசித்தோம். வாசி ஒரு விசை கூட. அந்நாள் முதற்கொண்டு அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். அதாவது கசப்பு இருதயம் உள்ளவனாய், பொறாமை, எரிச்சல் உள்ளவனாய் பார்த்தான் அந்த நாள் முதல். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சரி, 10வது வசனத்தை வாசிப்போம். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்த மனுஷர்களை கொண்ட கசப்பு உணர்வு, பொறாமை, எரிச்சல் இருக்கிறது என்றால் உடனே நீ சிந்திக்கணும், உங்ககிட்ட ஒரு பொல்லாத ஆவி இருக்குது என்று. ஆமென். அதுதான் தன்னை போல் பிறரையும் நேசிக்கக்கூடிய இதய பக்குவம் எப்போது இல்லையோ அப்பொழுதே புரிந்து கொள்ள வேண்டும் பொல்லாத ஆவி நமக்குள் இருக்கிறது என்று. ஒருவர் பாடல் சிறந்தவர்களாக, இல்ல ஆராதனை சிறந்தவர்களாக, இல்ல செய்தியில் சிறந்தவர்களாக, இல்ல அற்புதம் அடையாளங்கள் செய்கிறதுல சிறந்தவர்களாக இருந்தால் அவர்களை கண்டுள்ள பொறாமை, எரிச்சல் நமக்கு வருகிறது என்றால் நம்முடைய இதயத்தில் பொல்லாத ஆவி ஒன்று இருக்கிறது என்று அர்த்தம். நாமும் அவர்களைப் போல ஆக வேண்டும் என்கிற தேவ பயத்தோடு தேவனிடத்தில் காத்திருந்து மகத்துவத்தை பெற்று அவர்களைப் போல அல்ல, அவர்களை விட அதிகமான காரியங்களை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. இதை விட்டு பொறாமை, எரிச்சலும் கொள்வோமானால் உடனே சிந்திக்கணும். ஆமென், ஆமென். ஒரு வீட்டுகளில் அக்கா தம்பி, இல்ல அண்ணன் தம்பி, இல்ல அக்கா தங்கச்சி, இல்ல அண்ணன் தங்கச்சி, இல்ல தம்பி அக்கா, இப்படி உறவுகள் இருக்கும். ஒருவேளை வீட்டில் தாய் தகப்பனுக்கு பிரியமாய் ஒருவர் செய்தால் உடனே அண்ணனுக்கோ தம்பிக்கோ தங்கச்சிக்கோ அக்காளுக்கோ பொறாமை வந்துடும். அவளை மட்டும் பார்க்குறாங்க, அவனை மட்டும் பார்க்குறாங்க. ஆமென் சொல். இது அநேக வீட்டுகளில் இருக்கிற ஒரு சுபாவம். அருமையான தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட சுபாவம் உங்களுக்கு வருமானால் நீ உடனே நினைக்கணும், கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் ஒரு பொல்லாத ஆவியை அனுப்பிவிட்டார் என்று உணர்வடைந்து தேவனுடைய பாதத்தில் போய் முழங்காலிட்டு தன்னை போல் பிறரை நேசிக்கக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை பெருமறைக்கும் அவருடைய பாதத்தை விட்டு விலகக்கூடாது. இல்லாவிட்டால் இந்த பொல்லாத ஆவி பொல்லாப்பை செய்துட்டு போயிடும். ஆமென், ஆமென். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிட்டு அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த அசுத்தாவி, இந்த பேய் பிசாசு என்கிற இந்த சாத்தான் என்கிற பொல்லாத ஆவி ஒரு மனுஷனிடம் இருந்தால் அவன் தீர்க்க தரிசனம் சொல்வானா? பாருங்கள், இந்த சவுல் என்கிற மனுஷன் தேவனுடைய மகத்துவத்தினால் சாமுவேல் மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது அவன் தேவ பலனடைந்து ஊருக்கு கிளம்பி வரும் வழியில அங்கு தேவ குமாரர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய தீர்க்கதரிசிகள் அநேக பேர் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனத்தை உரைத்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது இந்த சவுலும் அவர்களோடு சேர்ந்து தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டே வந்தாராம். இதை கண்ட ஜனங்கள், சவுலும் தீர்க்க தரிசிகளில் ஒருவரோ என்று சாட்சி பகிர்ந்தார்களாம். அதே சவுல்
எப்பொழுது உள்ளத்தில் கசப்பு உணர்வு, எப்போது உள்ளத்தில் தேவனை விட்டு அகலுவதற்கேற்ற பெருமை, ஆடம்பரம் அவனுடைய இருதயத்தில் கசப்புணர்வுகள் வந்ததோ அப்பொழுது தேவனுடைய பொல்லாத ஆவி அவனுக்குள் இறங்க செய்தார். அவன் இறங்கினான். அப்பொழுது அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். ஆமென். இப்ப புரிஞ்சுக்கொள்ளணும், கசப்பு உணர்வு உள்ள அடுத்தவர்களை குறித்து வாது சூதுவா இருக்கிற, சொல்ல போனா குசும்பு வைக்கிற, தேவனுடைய சத்திய அன்பை விட்டு விலகி போகிற, தேவன் நமக்கு கற்பித்து தந்த ஞானஸ்தான உபதேசத்தையும் கற்பித்து தந்த பரிசுத்த ஆவியின் உபதேசத்தையும் கற்பித்து தந்த அந்நிய பாஷையின் உபதேசத்தையும், இதோ தேவனுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபத்து கொண்டிருக்கிறது, உணர்வடைந்து தேவனுடைய நீதியை நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கான சுவிசேஷ சத்தியங்களை சத்தியத்தின்படி அறிக்கை செய்யாமல், அறிக்கையிடாமல், நகையில் மோகம் கொண்டு, ஆடையில் மோகம் கொண்டு, இனி தனக்காக நிறைய ஆட்கள் வர வேண்டும் என்கிற பெருமை மோகம் கொண்டு ஊழியம் செய்கிறவர்கள் தேவனுடைய ஆவியை கொண்டு ஊழியம் செய்கிறதல்ல, தேவனுடைய ஆவியை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறதல்ல. அவர்கள் மீது விடப்பட்ட பொல்லாத ஆவி, அந்த ஆவியை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும். ஆமென். தீர்க்க தரிசனத்தை கண்டு விழுந்து போவாத. அப்ப பொல்லாத ஆவியை உடைய சவுல் தீர்க்க தரிசனம் உரைத்தது போல பொல்லாத ஆவியை உடைய எந்த மனுஷனும் தீர்க்க தரிசனம் உரைப்பான். நடந்ததையும் நடக்கிறதையும் உனக்கு அறிவிப்பான். ஆமென், ஆமென். அவனுடைய சக்திக்கு உட்பட்டு தெரியாததை கூட தன்னுடைய இருதயத்தில் தோன்றப்பட்டதை போட்டு உனக்கு தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ஆமென். இது பொல்லாத ஆவியினுடைய வேலை. இது மனுஷர்களை சொல்லி குற்றம் இல்லை. பொல்லாத ஆவியுடைய பொல்லாத ஆவி செய்கிற வேலை. இந்த பொல்லாத ஆவியை தன்னுடைய இருதயத்துக்குள் சவுல் கொண்டது போல நீயும் கொள்வதற்கு கசப்புணர்வு இல்ல பொறாமை, எரிச்சல் உண்டாகும் என்றால் அந்த பொல்லாத ஆவி உனக்குள்ள வரும். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தானா. அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. ஆமென், ஆமென். அந்த ஈட்டி என்றா சூலாயுதம். ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட ஒரு ஈட்டி இருந்ததா? பொல்லாத ஆவிய உடையவர்களுக்கு கையில அப்படிப்பட்ட ஈட்டி இருக்க. ஆமென். இயேசுடைய ஆவி இருக்கிறவங்கள்ட்ட பில்லாங்குழல், மியூசிக், பாட்டு, துதி, தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய மகிமை இருக்குமா? இப்ப சவுலும் தாவீதும் எடுத்துக்கொண்டால் தாவீதோடு தேவனுடைய ஆவி இருக்கிறது, சவுலோடு பொல்லாத ஆவி இருக்கிறது. பொல்லாத ஆவியை பெற்ற சவுல் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, அவனுடைய சரீரத்தை அலக்களித்துக் கொண்டே இருந்தது இந்த பொல்லாத ஆவி. பாருங்க, பிசாசு பிடித்தவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை கேட்டிருக்கிறீர்களா? ஜனங்கள் எல்லாம் உங்க முன்ன நின்று கன்னத்தில் கொக்கு கொக்குன்னு போட்டு அப்படியே முகங்குப்புற விழுந்து, இப்பொழுதும் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை செய்வார்கள். அசுத்த ஆவி, பொல்லாத ஆவியை பெற்றவர்கள் பொல்லாப்பை செய்வார்கள். இந்த பொல்லாத ஆவி யாரிடம் இருக்கிறதோ அவருடைய சரீரம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும். இப்படி பேய் பிசாசு பிடித்த ஜனங்கள், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிற இந்த பொல்லாத ஆவிகள்
மனுஷனுடைய சரீரத்தில் வந்து அலக்களித்து குறி சொல்லுகிறதை கேட்கிறோம். எனக்கு நிறைய குடும்பங்களே தெரியும். வந்து ஆடும், நான் இன்னவனாக்கும், நான் இன்னாராக்கும், இப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும். உடனே போய் கேட்பணும், நாங்கள் உனக்கு இங்கன்னு போக்கி என்ன செய்யணும்? நீ ஏன் எங்கள் வீட்டுக்கு வந்த? இதை யார் விட்டது? இது யார் யாவி விட்டது? யார் சொல்லி விட்டது? அவன் பக்கத்து வீட்டில் உள்ள அண்ணன் தம்பியெல்லாம் சொல்லி போடுவான். பொய்யனும் போய் அங்கே பார்க்கணும், வெட்டு குத்து கேஸ், 2 வீட்டுக்கும் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் கோர்ட்டு கேஸ் என்று அலைந்து கடைசியில் துன்மார்க்க வழியில் 2 குடும்பமும் அவன் இருக்கிற இடமாகிய நரகத்துக்கு போயிடும். இதுதான் பொல்லாத ஆவி பொல்லாப்பு செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொல்லாத ஆவி பொல்லாப்பு செய்கிறது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே, ஆமென் சொல்லலாமே. பாருங்கள், இப்படி தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தால் சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. பாருங்க, பிசாசு கெட்டது செய்யும், பொல்லாத ஆவி பொல்லாப்பு செய்யும். தேவனுடைய ஆவியை பெற்ற பிள்ளைகள் பொல்லாத ஆவிகளோடு ஞானமாக இருக்க வேண்டும். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே போலதான் நம்முடைய சபையின் அனுபவத்தில் ஒரு காரியம் நடந்தது. ஒரு மனுஷன் அனுமான் சுத்து படிக்க போய் அவன் இப்போது செத்து போய்விட்டான். அனுமான் சுத்து படிக்க போய் கண்கள் 2 குருடானவனாய் அவனுடைய தாய் அவனை கையில் பிடித்துக் கொண்டு, அன்று ஆலயங்கள் கட்டப்படவில்லை, வீட்டின் ஃப்ரண்டில் தளத்தில் வைத்து ஆராதனை நடந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாள் அவனோடு பிடித்து பொத்து என்னை இடிக்க வந்தான். நான் சற்று விலவினேன், இல்லாவிட்டால் நடு வயிற்றில் அந்த இடி கிடைக்கும். பொல்லாத ஆவி பொல்லாப்பு செய்யும். தேவனுடைய ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவனுடைய கண் திறந்தது. கொஞ்ச நாள் போய் அந்த தாயை கையில் பிடித்து கொண்டு வந்தான். வேத வசனங்களை எல்லாம் வாசிக்க தொடங்கினார். கொஞ்சம் கண் தெரிந்ததும் சபையை விட்டு போய்விட்டார். அதான் 10 குஷ்டரோகிகள் சுகமடைந்தார்கள். ஒரே ஒருவன் தான் கர்த்தருடைய பாதத்தில் கர்த்தரை நன்றி செலுத்தினார்கள். இன்னும் அநேக பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனை துதித்து பாடி அநேக விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் இன்று இருக்கிறவர்கள் ஒரு சிலர்கள் மட்டும்தான். ஆமென், ஆமென். அது ஒரு பக்கம் இருக்கட்டு. இந்த சவுலின் கையில் ஈட்டி இருந்தது, தாவீதின் கையில் புல்லாங்குழல் இருந்தது. அப்படி அனுதினமும் இவனுக்கு பொல்லாத ஆவி வரும்போது இந்த தாவீது போய் புல்லாங்குழல் வாசித்து அபிஷேகத்தில் நிறையும் போது அவனுடைய அபிஷேகத்தின் மகிமையினால் பிசாசு அவனை விட்டு இறங்கி போகும். ஆனால் திரும்பவும் வருது. சொல்லுவாங்க, பாஸ்டர் பிசாசை நீங்க விரட்டியாச்சு, பின்ன ஏன் அவனுடைய சரீரத்தில் திரும்பவும் வருது? ஏன் வராது? சவுலை விட்டு இந்த அசுத்த ஆவி இறங்கி போன பிறகு இந்த சவுல் உணர்வுள்ளவனாய் இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் இந்த பொல்லாத ஆவி ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடும். இல்லாவிட்டால் திரும்ப திரும்ப இவனிட வந்துதான் இருக்கும். ஏன்னா இவனுடைய இருதயம் கசப்பும் எரிச்சலும் பொறாமையுடையதாக இருக்கிறது. இந்த பொல்லாத ஆவி இருந்ததினால் இவனுடைய அலக்களிப்பு குறைந்தது. ஆனால் இந்த தாவீது மீது உள்ள எரிச்சலின் கோபத்தினால் ஈட்டி எடுத்து 3 தரம் குத்த பார்த்தார். தாவீது அதற்கு சாஞ்சி கொடுத்தான். அந்த குத்து அவன் மேல் படல. வாசி 11வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தார். ஆனாலும் தாவீது விலகி
2 தரம் அவனுக்கு தப்பினான். ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், பொல்லாத ஆவி என்னெல்லாம் பொல்லாப்பு செய்கிறது என்று. பாருங்கள் 12வது வசனம் பாருங்க. கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. ஆமென். தன்னை விட்டு அப்புறப்படுத்தினார். இதுதான் அநேக விசுவாச பிள்ளைகளுடைய குணநலங்கள். ஐயோ, அவர்கள் உபத்திரவம், பாடுகள், வியாதிகள், கஷ்டங்கள், கடன்கள், தற்கொலைகள், சோகங்கள், பிள்ளைகளுடைய பாடுகள் மாறின அந்த நேரத்தில் தேவனை பற்றி பிடித்து ஆராதித்து துதித்து எப்பொழுதும் பாஸ்டர் 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 என்று கூப்பிட்டு, அண்ணா அண்ணா என்று கூப்பிட்டு உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் தேவனை விட்டு விலகி பொல்லாதாவி அவர்களிடம் வந்ததுமே இயேசுவை விட்டு அவர்கள் விலகி போகிறது போல பாஸ்டரை விட்டு சற்று விலகி இருப்பார்கள், நெருங்க மாட்டார்கள். இது பொல்லாத ஆவியின் குண அதிசயங்கள். தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார் என்று அறிந்து தேவனுடைய மகிமையில், தேவனுடைய பிரசன்னத்தில், அபிஷேகத்திற்கு முன்னால் இந்த பொல்லாத ஆவிக்கு நிற்க முடியாமல் பொல்லாத ஆவியின் தூண்டுதல் தான் இந்த தாவீதை 100க்கு அதிபதியாக மாற்றி விட்டுட்டார். ஆமென், ஆமென். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப தேவனுடைய ஆவியை உடையவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தது உண்மையானால், தேவனுடைய ஆவியை இழந்து போனாலும் பொல்லாத ஆவி வந்தாலும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். பிசாசுகளும் ஆடும்போது, பொல்லாப்பு செய்யும் போது தீர்க்க தரிசனம் உரைக்கும். நீங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பொல்லாத ஆவி உரைக்கப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்களானால் நீங்கள் பிசாசுக்கு கீழ்ப்படுகிறீர்கள் என்ற அர்த்தம், தேவனை விட்டு விலகிவிட்டீர்கள் என்ற அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, தேவனுடைய ஜனமே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி இன்னொரு மனுஷன் மீதும் பொல்லாத ஆவி இறங்கிச்சு. புதிய ஏற்பாட்டு புஸ்தகம், யோவான் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம், யோவான் 13வது அதிகாரம் அதன் 27வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று சொன்னான். இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக பொல்லாத ஆவி அவனுக்குள் சென்று விட்டது. அப்போ பொல்லாத ஆவி யாருக்குள்ள செல்லுகிறதோ இயேசுவை மறுதலிப்பார்கள், இயேசுவை காட்டி கொடுப்பார்கள், இயேசு சத்தியத்திலே நிலைத்திருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். இதை சற்று நாம் நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். வாசிக்க கேட்போம். 27வது வசனம். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். ஆமென். அதான் கர்த்தர் சொல்லி இருந்தார், யாருக்கு நான் இந்த துணிக்கையை, இந்த அப்பத்தை எடுத்து ரசத்தில் தேய்த்து யாருக்கு முதல்ல குடிக்கேனோ அவன் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறான். ஹல்லேலூயா. இது யார்? இந்த அப்போஸ்தலர் யார்? நாம் நல்லா யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய 12 சீசர்களில் ஒருவனாய் இருந்தவன் யூதாஸ், சீமோன் என்கிற ஒரு மனுஷனுடைய மகனாய் இருந்தார்.
12 சீசர்களோடு ஒருவனாயிருந்தான். 12 சீசர்கள் ஒருவனாயிருந்து தேவனோடு ஊழியம் செய்து தேவனோடு திரிந்து தேவனுடைய மகத்துவத்தை தேவனுடைய வல்லமை எல்லாம் அவன் கண்டவனாயிருந்தான். இந்த 12 பேர்ல கர்த்தர் ஊழியம் செய்ய போன போது அற்புதத்தை அடையாளத்தை பெற்ற பிள்ளைகள் தேவனுக்காக தேவனுடைய சீசர்களுக்காக காணிக்கைகளையும் பணங்களையும் பொருட்களையும் கொடுத்த போது அதை நிர்வாகம் பண்ணி கொண்டிருந்தது. அதான் கணக்கமில்ல நிர்வாகம் பண்ணி கொண்டிருந்தது இந்த யூதாஸ் காரியத். இந்த பணம் அவனிடம் மந்து போக்கும் வரவு போக்குமா இருந்ததினால் இவன் பணத்தின் மீது மோகம் கொண்டு பண ஆசை பிடித்தவனாய் அவன் இருந்தான். மறைமுகமாகவே பொல்லாத ஆவி அவனுக்குள் செயல்பட தொடங்கிவிட்டது. இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும், உண்மைதான். இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டும், உண்மைதான். ஆனாலும் கர்த்தர் சொன்னார், இந்த காரியம் எவன் நிமித்தம் நடக்கிறதோ அவனுக்கு ஐயோ. உன் இருதயத்தை நீ பொல்லாத ஆவிக்கு விட்டு கொடுக்காவிட்டால் எப்படி பொல்லாத ஆவி உனக்குள் வரும்? ஒரு இச்சையை கண்டு சீ என்று விட்டு விட்டால் எப்படி பொல்லாத ஆவி உனக்குள்ள வரும்? ஒரு இச்சையை கண்டு இச்சித்து விட்டு ஐயோ எனக்கு உள்ளம் ஒரே குழப்பமாய் இருக்கிறது என்று நீ சொல்லிக் கொண்டிருப்பாயானால் ஏன் அந்த காரியம் நடைபெறாது என்று கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார். பொல்லாத ஆவி உனக்குள்ள இருந்து, இந்த யூதாசை பாருங்கள், பொல்லாத ஆவி அவனுக்குள் இருந்து பண ஆசை என்கிற மோகத்தை கொடுத்து இந்த பணத்தின் மீது அவன் புழக்கமாய் இருந்தது நிமித்தம் கள்ளத்தனமும் திருட்டுத்தனமும் செய்வதற்கு துணிந்து கடைசியில பணத்துக்காக, வெள்ளி பணத்துக்காக இயேசுவை காட்டி கொடுக்க துணிஞ்ச துரோகியாய் மாறினான். காரணம் ஒன்றே ஒன்று, பொல்லாத ஆவியானவனுக்குள் புகுந்ததினால், அவன் அதற்கு இடம் கொடுத்ததினால். பாருங்கள், அவனுக்குள் புகுந்தது. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, பிசாசுகள் என்று சொல்லப்படுகிறது பொல்லாத ஆவி. பொல்லாத ஆவி. அபிமெலேக்கு தன்னுடைய இருதயத்தில் இருமாப்படைந்து பெருமடைந்து ஆணவமடைந்து தன்னுடைய சகோதரர்களை கொண்டான். கர்த்தராகிய தேவன் ஒரு சிறு காலம் விட்டு வைத்தார். 3 வருஷம் அவர் ராஜ மோகத்தில் இருந்தான். 3 வருஷம் முடிந்ததும் கர்த்தர் பல தருணங்களை அவனுக்கு உணர்வுள்ள இருதயம் வருவதற்காக கொடுத்தார். ஆனால் உணர்வுள்ள இருதயம் வரல, பொல்லாத ஆவி அவனுக்குள் அனுப்பப்பட்டது. அவன் மடிந்து போனான். இதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பொல்லாத ஆவியை உடையவர்களாக இருந்தால் வேதத்தின் சத்திய மார்க்கத்தை விட்டு ஆவியோடும் உண்மையோடும் ஆவியோடும் கருத்தோடும் தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அக்கினி அபிஷேக ஞானஸ்தானத்தையும் நீரில் மூழ்கி எழும்புகிற ஞானஸ்தானத்தையும் நீங்கள் பெறாவிட்டால், தேவனுடைய மகத்துவத்தை பெற்ற பிள்ளைகள் ஆத்மாதாயம் செய்யாவிட்டால் உங்களுக்குள்ளே ஒரு பொல்லாத ஆவி அனுப்பப்படும். சவுலை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் தேவனுக்கு பிரியமாய் இருந்து கழுதை காணாமல் தேடி கண்டுபிடிக்க போன தன்னுடைய விவசாயத்தையும் தகப்பனுடன் கொடுத்துவிட்டு அவன் போன வழியில் சாமுவேலை கண்டெட்டினான். கர்த்தராகிய தெய்வம் அவனை பிடித்து ராஜாவாக அபிஷேகம் பண்ண வைத்தார். அவன் திரும்பி வரும்போது தேவனுடைய ஆவி அவனோடு இருந்ததினால் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அவன் ராஜாவாக பர்ணங்களை ஆண்டு கொண்டிருந்த போது தேவனுடைய ஆவி நிமித்தம் பல தேசங்களை தன்னுடைய கைவசப்படுத்தி கப்பங்களை கட்ட வைத்து அவன் பெரிய ஒரு ராஜாவாக மாறின போது அவனுடைய இருதயத்தில் பொறாமையும் கசப்புணர்வும் எரிச்சலும் உண்டாகி
மதுபானம் களியாட்டங்களிலே அவன் திளைத்தவனாய், சாப பாவங்களில் திளைத்தவனாய், ராஜபோக வாழ்க்கையில் திளைத்தவனாய் இருந்தது நிமித்தம் கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகி போயிட்டு இப்போது பொல்லாத ஆவி அவனுக்குள் வந்தது நிமித்தம் அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தானா? என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், பொல்லாத ஆவிகள் செய்கிற குண அதிசயங்களை நீங்கள் சற்று நல்ல விவரமாக இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவனும் கடைசியில் எந்த ஈட்டினால் தேவனுடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளையை குத்தி கொள்ள பார்த்தானோ அதே ஈட்டியில் அவன் விழுந்து செத்து போனான். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவின் அன்போடு, இயேசு கிறிஸ்துவின் மகத்துவத்தோடு அவர் தனக்காக தெரிந்து கொண்ட 12 சீசர்களில் ஒருவனாக இருந்த யூதாஸ் காரியத்து பண ஆசையினால், பண மோகத்தினால், இருதயத்தில் பொறாமை உள்ளவனாக 30 வெள்ளிக்காசுக்காக தேவனை காட்டி கொடுத்தான். அவன் ஒருபோதும் நினைக்கல, காட்டி கொடுத்தா பிடிச்சு ஏதோ அடிச்சு உதைச்சு விட்டுருவாங்க, இயேசுவை கொலை செய்வார்கள் என்று அவன் நினைத்து பார்க்கல. ஏனென்றால் அந்த சிந்தனையை, அந்த யோசனையை, கர்த்தருடைய ஆலோசனையை அமிழ்த்தி போட வைத்தது அவனோடு இருந்த பொல்லாத ஆவி. இப்போது பொல்லாத ஆவியினால் 30 வெள்ளிக்காசுக்காக தேவனை காட்டி கொடுத்தான். எந்த வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான், அந்த வெள்ளிக்காசை யூதர்களுடைய ஆலயத்தில் தூக்கி எறிந்து விட்டு என்னை மன்னி, அவனை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அவன் சொன்னான், நசரேயனாகிய இயேசுவின் இரத்த பழி உன் தலையில எங்க தலையை விட்டு மாறி போய்விட்டது என்று சொன்னான். அவன் அந்த ஆலயத்தில் பணத்தை தூக்கி எறிந்தான். அவனுடைய குற்றப்பழி, அவனுடைய சாபத்தின் பழி, அவனுடைய உணர்ச்சியின் பழி, அவனுடைய அந்த பணத்தின் ஆசை, பொல்லாத ஆவியின் பழிவாங்குதல் என்கிற பொல்லாப்பு அவனே நாண்டு செத்து, அவன் மரித்த மாத்திரத்திலே அவன் நாண்ட கயிறு அத்து கீழே விழுந்து நிலத்தில் விழுந்து வயர் வெடித்து செத்தானா? சிந்தித்து பார்க்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. இந்த பிசாசு பொல்லாத ஆவிக்கு இருக்கிற குணாதிசயம். ஆனால் தேவனுடைய ஆவியை நீ தக்க வைத்துக் கொண்டான். இந்த 12 சீசரில் ஒருவன் தான் பொல்லாத ஆவியில் அகப்பட்டு போனான். மற்ற 12 பேரும் பொல்லாத ஆவிக்கு விலக்கி பாதுகாத்தார்கள். இந்த சவுல் தான் பொல்லாத ஆவிக்கு அகப்பட்டு போனான். தாவீது தேவனுடைய ஆவிக்கு பலப்பட்டு பொல்லாத ஆவிக்கு விலகி போனான். அமலேக்கு பொல்லாத ஆவிக்கு அகப்பட்டு போனான். ஆனால் இன்னொரு சகோதரன் பாதுகாக்கப்பட்டார். ஆமென் சொல். ஹல்லேலூயா. இப்போது இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இப்போது இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய ஜனமே, உன்னுடைய இருதயத்தில் பொல்லாத ஆவி இருக்கிறதா இல்லையா என்பதை நீயே தற்பரிசோதனை செய். தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய அன்பை, தேவனுடைய இரக்கத்தை விட்டு விலகி போனார். பாருங்கள், தேவனுடைய ஆவி இறங்கினாலும் தீர்க்க தரிசனம், பொல்லாத ஆவி இறங்கினாலும் தீர்க்க தரிசனம். இப்போது தேவனுடைய ஆவி இருக்கும் போது தேவனை துதிக்கிறாய், மகிமைப்படுத்துகிறாய். அந்த தேவனுடைய ஆவி விலகி பொல்லாத ஆவி வந்தாலும் தேவனை துதிக்கிறாய், தேவனை மகிமைப்படுத்துகிறாய். கிறிஸ்தவன் என்ற போர்வையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ பொல்லாத ஆவி உடையவனாய் இருந்தால் இன்றே மனம் திரும்பி உன் இருதயத்தை ஒப்புக்கொடு. கர்த்தர் தாமே உன்னை இந்த செய்தியின் மூலமாக உணர்வடைய செய்து ஆசீர்வதிப்பாராக என்று நான் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே எழுப்பி முழங்கால் போடுவோமா? நல்ல இயேசுவே, கிருபை நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே, மகா பெரியவரே, மகத்துவம் உள்ளவரே, உன்னதமானவரே, மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிற எங்கள் நல்ல இயேசுவே, அப்பா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திர வரிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. பொல்லாத ஆவி பொல்லாப்பை செய்யும் என்பதை நாங்கள் அறிகிறோம். விழுந்து போதன தூதனுடைய கூட்டமாகிய பொல்லாத சாத்தானுடைய தூதர்களுமாகிய பேய், பிசாசு, அசுத்தாவி, சூன்யாவி என்று சொல்லப்படுகிற பேர்களுடைய இந்த விழுந்து போன தூதர்கள்
ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் வந்து பொல்லாப்பு செய்கிறதை, பொல்லாப்பு செய்து நரகத்தில் கொண்டு போகிறதை நாங்கள் வேதத்தின் மூலமாக தியானித்தோம் ஐயா. இந்த செய்தியை கேட்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்வுள்ள பிள்ளைகளாய் மாறி பொல்லாத ஆவியை விட்டு விலகி பரிசுத்த ஆவியிலே வாழ கிருபை செய்யுங்க. நீங்களே கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொள்வதற்கேற்ற இரக்கத்தை பிள்ளைகளுக்கு நீர் பாராட்டுங்க. நீரே செய்யுங்க, நீரே கூட இருங்க, நீரே ஆசீர்வதிங்க. எல்லாவித நன்மைகளையும் நீரே பிள்ளைகளுக்கு கொடுங்க. கூடிய சீக்கிரத்தில் தகப்பனே இந்த லாக் அவுட்டில் இருந்து மாறி உம்முடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்க நீர் கிருபை செய்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.